ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்றீங்க. அருமையா இருக்கு. சிறப்புங்க ஐயா. சிறப்பு. ஐயா நீங்க ஒரு முக்கியமான ஒரு பதிவு, சிறப்பான பதிவு. நம்ம நேயர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பதிவு. நாங்களும் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். ஐயப்பன். அதாவது எங்க இருந்தாலும் கார்த்திகை 1 நேரா சரணாகதி அடை. ஆமா. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆள் கொள்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஐயப்பனை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஐயப்பனை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. அந்த ஐயப்பன் அப்படிங்கிற குறிப்பிட்ட பேர்ல ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்திரென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் அவர் சேவகா என திருநீரணி ஒரு ஏவு வராதே வினை முருகப்பெருமானை மனதார வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி ஐயப்பனை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு ரூட்டா இருக்கக்கூடிய எப்பவுமே நம்ம பேசிட்டு தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா முருகன் அடிமை நீங்க. ஆமா. இந்த ஐயப்பனை பத்தி ஐயன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி பித்தனாய் புகழ் பேசி திரிந்து நின் பெருமையை பாடி பிதற்றுகின்றேன் பிழைபொருள் தாழ வருள்வாய் ஐயப்பா 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 தத்துவங்கள் அனைத்தையும் ஒரு முத்திரையில் உணர்த்திட்ட சத்குரு வாசனே கலசமுனி விசுவாச சபரி மாமலை வாசனே சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிறார் அகத்திய பகவான். அப்போ இந்த அகத்தியர் வழிபட்ட அகத்தியர் பேசிய ஒரு கடவுளாக நீங்க எடுத்துக்கணும். அப்போ ஐயப்பன் அப்படிங்கிறவர் ஐயன் என்பவர் நம்மளுடைய ஐயங்களை களையக்கூடியவர். நமக்கு இருக்கக்கூடிய ஐயம் இப்போ எப்பவுமே முருகப்பெருமான் ஐயப்பன் எல்லாருமே ஒரு போர் கடவுள், அதாவது போர் குணம் கொன்ற கடவுள்கள். இவங்கெல்லாம் கலியுகத்தினுடைய கடவுளாக கருதப்படுகிறார்கள். இப்போ இவர்கள் வந்து நம் மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை களையக்கூடியவர்கள். நமக்கு மனசுல ஏதோ டென்ஷன் இருக்கு, பயங்கர பிரச்சனையா இருக்கு, இல்லை ஏதோ கன்ஃபியூஸா இருக்கும், நமக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது, மனசுக்கு அது புடிபட மாட்டேங்குது. இந்த நேரத்துல இது மாதிரியான காலகட்டங்கள்ல ஐயப்பனை வழிபாடு செய்யும் போது 100% நமக்கு அதுல சிந்தனையில் தெளிவு பிறக்கும். எதை நீங்க செய்யலாம், எதை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டியா ஐடியாவை தரக்கூடியவர்கள். ஐயன் என்ற இந்த ஐயப்பன் அப்படின்னாவே கட்டளையிடும் தெய்வம் சொல்றான். ஒரு கமாண்டிங் காட்ஸ் அவங்க எல்லாம், ஒரு போர் படை தளபதி மாதிரி. இப்ப நமக்கு எல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட இந்த தளபதிகள் வந்து நிற்கும் பொழுது ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா நாட்டுக்கு. ஆமா, விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை இப்படி சொல்லிட்டு வந்து தளபதிகள் வந்து நிற்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருக்கு, அது எவ்வளவு நம்பிக்கைக்குரியதா இருக்கு. அப்படி சேனாதிபதியா இருக்கக்கூடியவர்கள்லாம் முருகப்பெருமானும் ஐயப்பனும். இந்த ஐயன்னாவே ஐயங்களை களையக்கூடியவர். நம்ம இந்த ஐயன் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது ஐயப்பன் சாஸ்தா அப்படிங்கிறதுலாம் நம்ம மலையாளத்துல நிறைய பேசுறோம். இந்த ஐயன் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஐயா தான் பெரும்பாலும் நீங்களே நிறைய ஐயான்னு கூப்பிடுறீங்க. நீங்க நிறைய மாவட்டங்கள்ல ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவே சொல்லுவாங்க, அப்பாவா ஐயா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயன் அப்படின்னா நம்மளை காக்கக்கூடியவர், நம்மளுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கக்கூடியவர். அப்பா நம்மளை பாதுகாக்கிறாரு இல்லையா, பத்திரமா வண்டியில் கூட்டிட்டு போறாரு, நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, நம்மளை பாதுகாத்துக்கிறாரு, நமக்கு அரணா இருக்காரு. அதுதான் ஐயப்பன். இந்த ஐயனாரும் ஐயப்பனும் சேம் தான். ஐயன் ஐயனார் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா ஐயப்பனையும் சரி நம்ம ஐயனாரையும் சரி ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஐயப்பனுடைய வரலாற்று நீங்க பின்னோக்கி பாத்தீங்க அப்படின்னா சமீப கால வரலாறா இருக்கும். நீங்க நிறைய பேர் ஐயப்பன் கோயில் போறவங்களுக்கே இருமுடி கட்டிட்டு நல்ல மனதார வழிபாடு செய்து 48 நாட்கள் விரதம் இருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தமார்களுக்கே பல பேர்ல ஒரு டவுட் இருக்கும். சமீபமா 300 வருஷத்துல பிறந்தாரா, 400 வருஷத்துல இருந்தாரா, இப்ப இங்க இருந்தா போனாரா அப்படின்ட்டு. ஆனா ஐயப்பனோட வரலாறு பெரும் வரலாறு. ஐயப்பன் என்பவர் ஒரு ஆதி கடவுள். எப்படி முருகருக்கான ஒரு நீங்க அவருடைய ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. முருகருக்கு வந்து துவக்கம் என்பது நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எந்த காலத்துல பிறந்தாரெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து முடிவும் மற்ற தொடக்கமும் மற்ற ஒரு அற்புத கடவுள். அது ஐயப்பனும் அதே தான். ஏன் அப்படின்னா புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஐயப்பனை ஒரு சமீபத்திற்கான கடவுளாக விபப்படுத்துது. ஆனா ஐயப்பனை பிரதிஷ்டை செய்ததே பரசுராமரும் அப்படின்னு சொல்லி அந்த புராணங்களும் சொல்லுது. அப்போ பரசுராமர் வாழ்ந்த காலத்துல ஐயப்பனை பிரதிஷ்டை செய்திருக்கார் அப்படின்னா பரசுராமர் இருந்த காலம் திரேத யுகம் சொல்லக்கூடிய திரேதா யுகத்துல பரசுராமர் இருந்ததாக கருதப்படுது. அது வந்து நவீன கணக்குப்படி ஒரு 7100 வருஷம் சொல்றாங்க. நவீன கணக்குப்படி 7100 வருஷம் இந்த சயின்டிபிக்கா. பட் நம்ம யுகங்களை கணக்கு பண்ணும் போது அஸ்ட்ராலஜி ஆஸ்பெக்ட்ஸ்ல 2 லட்சம் ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் இருந்த ஆண்டு. ராமர் சபரிமலை வழியாக சென்றார், சபரி ஐயப்பனை தொழுதார், இதெல்லாமே நோட்ஸ் இருக்கு. அப்போ ராமர் இருந்த காலமும் உங்களுக்கு 2 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி தான். அகத்திய முனிவர் வந்து சபரிமலையை பத்தி பாட்டே பாடியிருக்காரு. சத்குருநாதன் அப்படின்லாம் அவர் தான் சொல்றாரு. குருவே நீ அப்படின்னு அகத்தியரே சொல்றாரு. அகத்தியரே மாபெரும் குரு, 11 சித்தர்களில் மூத்த சித்தர். சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடியவர் சித்தன் ஐயப்பன். அப்போ அகத்தியரே வழிபட்ட, அகத்தியர் தொழுத, அகத்தியர் வந்து அதான் முதல்ல பிரதிஷ்டை செய்தவர் பரசுராமர். முதலில் ஐயப்பனுக்கு பூஜை செய்தவர் அகத்தியர். அந்த சித்தருக்கெல்லாம் மாமதியாக இருக்கக்கூடிய அகத்திய முனி
கமலமுனி என்று சொல்லக்கூடியவர் ஐயப்பனை வந்து தொழுதிருக்காரு, வழிபாடு செய்திருக்காரு. அப்போ அந்த அகத்தியர் இருந்த காலம். அப்போ ஐயப்பன் வந்து ஆதி கடவுள். இந்த ஆதி கடவுள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மரபுல இருந்தும் நம்முடைய மொத்தமாக உலகத்திலிருந்தே இந்த ஆதி கடவுள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஐயப்பன்ல ஒன்று. இந்த ஐயன் அப்படின்னாவே ஐயனார் அப்படிங்கிறது சேம். இந்த ஏன் ஆதி கடவுள் நம்ம மென்ஷன் பண்றோம்னா, நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து குறிப்பாக தென் மாவட்ட சைட்ஸ் எல்லாமே ஐயனார் வழிபாடு நல்லா இருக்கும். ஐயனார் கும்பிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயனார் தான் குலதெய்வமா உங்களுக்கு இருக்கும் பல பேருக்கு. அதே தான் இந்த ஐயப்பனும். ரெண்டு பேரும் சேம் ட்ராக்ல வரக்கூடிய ஒரே வகையான தெய்வங்கள் தான். இங்க ஐயனாருக்கு வந்து நம்ம தமிழ் முறைப்படி அவங்க என்ன வழிபாடு செய்யறாங்க, அங்க ஒரு மலை மேல இருக்காரு, அவர் ஐயப்பன்னு சொல்றோம். ரெண்டு பேருமே ஒரே கடவுள், ஒரே ஆன நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய கடவுள் தான். நீங்க இங்க ஐயனாரை கும்பிட்டா என்ன பலனோ அதேதான் ஐயப்பனை கும்பிட்டா அந்த பலனும். அந்த ஐயப்பன் உங்களை மனசு வச்சாருன்னா இந்த ஐயனார் அனுகூலம் கிடைக்கும். இங்க நீங்க தென் மாவட்டத்துக்கு இந்த ஐயனார் வழிபாடு செஞ்சு இவரு மனசு வச்சாலும் அந்த ஐயப்பன் அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா காரணம் ரெண்டு ஒரே ஆள் தான். கண்டிப்பா அவருடைய ரூபங்கள் தான் மாற்றம். பழனியில போய் சுவாமி கும்பிட்டாலும் முருகர் தான், திருச்செந்தூர் சுவாமி கும்பிட்டாலும் முருகர் தான். தத்துவங்கள் மாறி இருக்கு, அவருடைய பேட்டர்ன் மாறி இருக்கு. பழனினா நீங்க மொட்டை அடிக்கிறது இல்ல பல்வேறு இது மாறி இருக்கு, திருச்செந்தூர்னா அது நிறைய மாறி இருக்கு. இது மாற்றமே ஒழிய, இடம் மாற்றமே ஒழிய கடவுள் ஒண்ணுதான். அது வந்து ஐயனார் ஐயப்பனும் ஒண்ணுதான். அதனால அது ரெண்டுமே ஒரே கடவுள் தான். நமக்கு அரணாக இருந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் தான் இரண்டு பேருமே. ஐயனார் ஐயப்பன் சேம். சிறப்புங்க. ஆமா, ஏன்னா மாலை போடுறதுங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு தீய பழக்கம் இருக்கு, சாலையில நிப்பாட்டுறதுக்கு இப்ப மாலை போடுறாங்க. ஏன்னா பயம். ஐயப்பன் மேல என்னைக்குமே நம்ம மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆமா, தப்பு பண்ணக்கூடாது, தப்பு நினைக்கவே வசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவர்தான் டிமாண்டிங். ஆமா, ஐயப்பன் சொன்னாலும் ஒரு பயம் இருக்கு. நம்ம கட்டாயம் கடவுளாச்சு இல்ல, ஆமா தளபதி ஆச்சு இல்லையா, பயம் இருக்கும் கண்டிப்பா. அது ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது, தப்பா முடிஞ்சிடக்கூடாது. இந்த 48 நாள் கரெக்டா விரதம் இருந்து ஐயனை போய் பார்த்துட்டு அமைதியாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் இந்த 48 நாள் விரதம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயப்பனை வந்து நம்ம தொழணும், அதாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவன் நினைக்கணும். இது ரெண்டு கடவுளுக்கு ரொம்ப காமனா பொருந்தும். ஒண்ணு முருகர், இன்னொன்னு ஐயப்பன். திருச்செந்தூர் ரொம்ப சிம்பிள் டிராவல் தான். இன்னும் ஹிமாலயா கிடையாது, கைலாய யாத்திரை போற மாதிரி ரொம்ப பெரிய அதுக்கு ஒரு நீங்க மெனக்கடன்னு அவசியம் கிடையாது. டிக்கெட் புக் பண்ணி அது சீசன் பார்த்து இப்பெல்லாம் கிடையாது. எளிமையா 250 ரூபா டிக்கெட்டு. எங்க ஊர் கரூர்ல இருந்து, இங்க இருந்து எவ்வளோன்னு தெரியாது. அப்போ ஒரு 300 ரூபா டிக்கெட் வச்சுக்கோங்க. சிம்பிளா போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு சிம்பிளா வர கடவுள் தான். ஐயப்பனும் அப்படித்தான். ஆனா ரெண்டு பேரையும் பாக்குறதுல நாம டிசைட் பண்ண முடியாது, அவங்க நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க நம்மளை வந்து இந்த டைம்ல ஐயப்பன் கோயில் நீ வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா நம்ம அவர் மட்டும் நிக்க போறோம் அடுத்த அர்த்தம். அதுல இந்த 48 நாள் விரதமே அவர் நினைக்கிறனாலதான் நீங்க பண்ண போறீங்க. அவர் உங்க நினைச்சிட்டாரு, நீங்க வந்து ஐயப்பன் மலைக்கு இந்த வருஷம் வரணும்ப்பா, 2026 நீ என்ன வந்து பாரு, 25 என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம விரதம் இருக்கிறதுக்கு நம்ம இயற்கையா மனசு தொடங்குது, விரதத்துக்கு நம்ம உள்ள போறோம். ஆனா அந்த 48 நாளுமே விரதத்தை கன்னியூவா ஃபர்ஸ்ட் டேல எல்லாருக்கும் அருமையா தான் இருக்கும். முதல் நாள்ல போய் அப்படியே மாலை போடுவோம், ரொம்ப மனதார இறைவனை பிரார்த்தனை செய்வோம், ரொம்ப சாநித்தியமா தெய்வீகமா இருப்போம், சுவாமி கூப்பிடுவோம், சந்தன பட்டை போட்டிருப்போம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் போக போக கொஞ்சம் விரதத்துல கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். இந்த விரதம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் விட்டுருங்க. நீங்க மத்தியில படுக்க கூடாது, தரையில படுக்கணும், 2 நேரம் குளிக்கணும், இந்த மாதிரி உடை பண்ணிக்கணும், நீங்க வந்து பாக்குறவங்க எல்லாம் சுவாமின்னு சொல்லிக்கணும், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம். இதெல்லாம் நீங்க வந்து மனசுதான் இதுல மேட்டர். மனசுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்து இப்போ அசைவ பிரியரா இருக்காங்க அப்படின்னா, ஒரு அசைவ ஹோட்டல கடந்து போகும் பொழுது அங்க ஒரு வாசனை வருது, உங்களுக்கு டெம்ட் ஆகுது அப்படின்னா உங்க மனசு வந்து சாநித்தியமா இல்லைன்னு அர்த்தம். அதே போல ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்க, அது மனதளவுல உங்களை அது பாதிக்குது அப்படின்னாலும் நீங்க மனதளவு சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் முதல்லாம் சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டவங்க ஊர்ல ஒரு சென்டர்ல ஒரு விநாயகர் கோயிலோ அல்லது ஒரு மடமோ இருக்கும். எல்லா ஆண்களுமே இந்த மாலை போட்ட அனைத்து பேருமே அங்க வந்துருவாங்க, படுக்கிறதே அங்கதான் இருக்கும். எல்லா டீம் அங்கேயே பேசிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த குடும்ப சிக்கல்கள்ல இருந்து விலகி வரணும். அதுதான் இந்த விரதமே. இந்த விரதத்தினுடைய அடிப்படையே, அதாவது நாம இந்த கலியுகத்துல நமக்கு உறவுகள் அற்று யாரும் நமக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசியில விபூதி தான், திருநீர் சாம்பல் தான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய, பரம்பொருள் அம்சமாக நம்ம ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்மளை உணர்த்தக்கூடிய ஒரு துறவின் அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விரதமே. அப்போ நம்ம வந்து பற்றற்று இருப்பணும், எதுலையுமே பற்று இருக்க கூடாது. இந்த 48 நாள்ல குறிப்பா மொபைல் நோண்டக்கூடாது, மொபைல் பேசலாம், நோண்டக்கூடாது, சும்மா உட்காந்து இன்ஸ்டா பாக்குறது, ரீல் பாக்குறது, இது மாதிரி நமக்கு இந்த ஆசபாசங்கள்ல இருந்து ஒரு விலகி வரணும். 2வது நமக்கு ரொட்டீனா ஒரு ஒர்க்கை பண்ணி பழகி இருப்போம். காலைல 8 மணிக்கு எந்திரிக்கிறோம் போது அப்படியே பொறுமையா அது ரிலாக்ஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போவோம், திருப்பி பொழுது வருவோம், ராத்திரி கொஞ்சம் மொபைல் நோண்டுவோம், இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், தூங்குவோம், அப்புறம் பொறுமையா எந்திரிப்போம். இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்ல இருந்து நீங்க வெளியே வரணும். நேரமா எந்திரிக்கணும், அதிகாலையில குளிக்கணும், இறைவனை பிரார்த்தனை செய்யணும், நீங்க சாத்வீகமா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும், முதல்ல சரணம் கூப்பிடணும். ஆமா சரணம் சொல்லணும். நிறைய பேர் பண்ணாத விஷயம்னா சரணம் பாடுறது இல்லை. அதேதான், விளக்கு பத்த வைக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, ரைட், சரணம் கோஷம் வேணும், சரணம் வேணும், சரணாதி ஆகணும். அதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நீங்க ஒரு போர் தளபதி அப்படின்னா உங்களுக்கு நிறைய படை வீரர்கள் இருக்காங்க, அவங்க மேல உங்க பற்று இருக்கும். இந்த தலைவருக்கு நீங்க தளபதிக்கு நீங்க அடிபணியும் போது தளபதிக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வரும் இல்ல, சரணம்னா அதுதான், சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க. அந்த கரெக்டா அந்த 48 நாட்கள் எல்லாத்தையும் நானு, என் பதவி, என் அந்தஸ்து, என் புகழ், எங்க அப்பா யாரு தெரியுமா, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் சரணாகதி அடைகிறாங்களே. ஆமா, சரணாகதி தத்துவம் தான் அருமையான தத்துவங்க. நீங்க எல்லா கடவுளுக்குமே அவரை போய் நீ அதாவது ஒரு கடவுள், நீங்க எப்பவுமே ஒருத்தரை மனதார நேசித்து அவரே எனக்கு அனைத்தையும் தருவார் அப்படின்னு சரணாகதி ஆனீங்கன்னா 100% நல்ல பலன்களை தருவார். இந்த ஐயப்ப மலைக்கு 48 நாள் விரதம் இருக்கும் போது 48 நாளும் சரணம் சொல்றாங்களோ இல்லையோ பல பேரு, வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும், இந்த கடன் பிரச்சனை முடிச்சிருக்கா, கடன் பிரச்சனை, இந்த 48 நாள் விரதம் இருக்கிறோம், இதோட சபரிமலை ஏறிட்டு இறங்குறோம், கடன் பிரச்சனை அடுத்த ஒரு மாசம் கிளியர் பண்ணணுங்கிற போவாங்க. கடன் அடையாது, ஒன்னும் அடையாது, எக்ஸ்ட்ரா ஆயிடும் போயிட்டு வர்றது செலவுக்கு சேர்த்து. அதனால இது ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு நீங்க போனோன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் அல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய கடவுளும் அல்ல. இந்த இடத்துலதான் நான் முருகரையும் ஐயப்பனையும் ஒண்ணுன்னு சொல்லுவேன். 2 பேருக்கு ஒண்ணுதான். நீங்க போய் வேண்டிட்டு இந்த ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போய் நின்று காட்டுற முடியாது. அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெளிவா அவங்களுக்கு தெரியும். எப்ப கொடுக்கணும், ஆமா, என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவா ஐடியா இருக்கக்கூடிய அற்புதமான கடவுள்ஸ். நீங்க போய் நம்ம சும்மா நம்முடைய பக்தினாலேயோ அல்லது நம்மளுடைய சில பேட்டர்ன்ஸ் அந்த 48 நாள் பயங்கரமா ஒரு நம்ம நல்லவனா இருந்துட்டு 40 நாள் மாலைகள் உடனே இந்த நம்ம வடிவேல் ஒரு படத்துல அம்மா அப்பாவுக்கு தீபாவளி 6 மணிக்கு மேல ரூமே தெரியுங்கிற மாதிரி அது நல்லதல்ல. இந்த 48 நாள் தொடர்ந்து நீங்க இருப்பது போலயே லைஃப் லாங் இருக்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணம். ஆக்சுவலா என்னன்னா மாலை போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு இடைஞ்சல் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒரு மனசே ஒரு சாத்வீதி மாறும். அப்படியே ஒரு கண்ட்ரோல் நம்ம கட்டும் போது இனி ஒரு 10 நாள் இருந்திருக்காதா, ஒரு 10 நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நீங்க சபரிமலையை பொறுத்த வரைக்குமே என்னுடைய கருமாவை நிறுத்தி பண்ணி கொடு, இந்த பிறப்பின் நோக்கத்தை எனக்கு காட்டி கொடு. நம்ம பருத்துல எதுக்காகனா நம்ம பிறந்திருக்கலாம், இந்த பிறப்பின் நோக்கத்தை எனக்கு காட்டி கொடு. இந்த பிறப்பிலே நம்ம எல்லாம் கருமாவாளிக்கு பண்ணிருக்கோம், இந்த கருமாவை நிவர்த்தி பண்ணி கொடு. அதே போல என்னால் 4 பேத்துக்கு சோறு போற அளவுக்கு என்னை வளர்த்தி கொடு. உன்னை என்னைக்குமே தொழக்கூடிய அளவுல நம்ம சபரிமலை போகணும்னா உடம்பு ஃபிட்டா இருக்கணும்ல, சும்மா எல்லாரும் ஏற முடியுமா? உன்னை என்னைக்கும் தொழக்கூடிய அளவுல என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொடு, எனக்கு அதுவே வாழ்க்கையில போதும் கேளுங்க, உங்க கொட்டி கொடுப்பாரு. லட்ச லட்சமா கொடுக்கலாம், உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயத்த உடனே கொடுக்கலாம். 18 படி ஏறும் பொழுதே வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும், வீடு வேணும்னா கிடைக்காது. நீங்க அவருக்கு உங்களுடைய தத்துவத்தை உணர்றது தான் ஒரு பேர், தத்துவமசி அப்படிங்கிறது அவரோட விஷயமே. உங்க தத்துவத்தையே நீங்க உணரணும், உங்களை நீங்க உணரணும், உங்களுடைய எண்ணத்தை நீங்க உணரணும், உங்களை பற்றி உணரணும், உங்க சுத்தி இருக்க நபர்களை பற்றி நீங்க உணரணும், உங்க வாழ்க்கையை பற்றி நீங்க உணரணும். தெய்வம் என்றால் என்ன நீங்க உணரணும். இந்த உணர்வு தான் தெய்வமே ஐயப்பன். அதனாலதான் ஐயப்பனை போய் நீங்க டக்குன்னு ஒரு 3 செகண்ட்ல பார்க்கும்போது கப்பன்னு கண்ணீர் வருது. அந்த உணர்வு தான் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற இடையில உணர்வு தான். நீங்க போய் பார்க்குற நேரத்துல சில நேரம் நெய்யில அவர் நொப்பி வச்சிருப்பாங்க, சின்னதா ஃபேஸ், அது விளக்கு தான். அங்க கேரளா கோயில பெரும்பாலும் பல கோயில்கள்ல விளக்குல தான் நீங்க சுவாமி பார்க்கணும். விளக்க சுடர்ல ஃபேஸ் மட்டும் குட்டியா அழகா தெரியும். மணிகண்டன் சொல்லி பேரு, நீங்களும் மணிகண்டன் தானே, ஃபேஸ் மட்டும் அழகா சின்னதா தெரியக்கூடிய அமைப்பு தான் மணிகண்டன். பார்க்கும் பொழுது அந்த ஃபேஸ் மட்டும் சுழிகூண்டா தெரியும் போது நம்ம கண்ணீர் மல்கக்கூடிய அமைப்பு உணர்வு பரிமாற்றம் தான். அந்த உணர்வு தான் தெய்வம். அந்த ஐயப்பனவே அவர் எப்படி ட்ரீட் பண்றாரு நீங்க பாருங்க. ஒரு கடவுள் ஒரு மனிதனை ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிற கடவுள், அவர் கடவுள் நம்மளை கடந்து நமக்கு உள் செல்லக்கூடிய அனைவருமே கடவுள் தான். ஒரு உணர்வின் வெளிப்பாடு, ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு தெய்வத்தை நாம அது கல்லோ ஆறு ஒரு எதுவோ இது தெய்வமாக உணர்ச்சி பொங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதை நமக்குள்ள இருப்பதை நாம ஆற்றலாக வெளிப்படுத்துவதுதான் நம்ம இறைவனுடைய சாநித்தியம். அதுல ஐயப்பன் அப்படிங்கிறவரு குறிப்பாக நீங்க எப்படி ட்ரீட் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். இப்ப பொதுவா நீங்க போய் சிவனை போய் கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, போய் சிவனே கும்பிட்டீங்கன்னா அங்க சிவருமான் உள்ள லிங்கமா இருக்கலாம், அது சிலையா இருக்கலாம், அவர் தான் சாமி, அவர் தான் நீங்க பார்த்து கும்பிடுறீங்க. நீங்க அம்பாளை போய் கும்பிட்டீங்கன்னா அம்பாள் தான் சுவாமி, பெருமாளை போய் கும்பிட்டீங்கன்னா பெருமாள் தான் சுவாமி. ஆனா ஐயப்பனை போய் கும்பிட்டீங்கன்னா உங்களை சுவாமின்னு சொல்றான். 48 நாள் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது, நீ மாலை அணிந்து விரதம் நீ என்ன பார்க்க வர்றதுக்கு அல்ல, நான் உன்னை பாக்குறீங்க உட்கார்ந்துருக்கேன்.
நீ என்ன பார்க்க வரல, நான் தான் உன்னை பார்க்க இருக்கேன், நீ தான் சுவாமின்னு சொல்றான் ஐயப்பன். தன் கும்பிடக்கூடிய அடியவர் ஒருவரை இறைவனாக பாவிக்கக்கூடிய ஒரே வழிபாடு ஐயப்பன் வழிபாடு தான். நீயும் சுவாமி தான்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் சுவாமி சாமின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஐயப்பனை மாலை போட்டு சாமி சாமின்னு கூப்பிடுற ரீசன் என்னன்னா, அவன் தான் சாமி. உங்களுக்குள்ள அந்த சுவாமி இருக்காரு, உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற ஐயப்பன் சொல்ல வராதுதான் தத்துவமசி, பரம்பொருளின் தத்துவமாக, பரம்பொருளே நீயாக உனக்குள் நான் வாசம் செய்கிறேன். இந்த 48 நாட்கள் நீ இப்படி விரதம் இருந்து ரொம்ப ஒரு சாநித்தியமாக இறைவனுடைய முழு நம்பிக்கையோடு என்னை வந்து பார்க்கும் பொழுது, இந்த 48 நாள் முடிந்த பின்னாடியும் உனக்குள் வாழ்நாள் முழுக்க வாசம் செய்கிறேன். நீ கண்ணை மூடி ஒரு முறை சரணகோஷம் எழுப்பினால் உனக்கு நான் அருள் செய்வேன் அப்படிங்கிறதா அவருடைய தத்துவமே. தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்குரு முத்திரை வைத்து அவர் வந்து நமக்கு வந்து சத்குருவாக இருந்து நமக்கு வந்து காக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் ஐயப்ப பகவான். ஆனா அவருக்கு வந்து 48 நாள் விரதத்தோட சேர்த்து வாழ்நாள் முழுக்க மனிதன் நேசிக்க கத்துக்கணும். அதனால சுவாமியா ட்ரீட் பண்றாரு. ஒரு கடவுள் உங்களை சுவாமின்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்க சக மனிதன், ஒருத்தன் நண்பன், அம்மா, அப்பா, இவங்கள நல்ல வகையில ட்ரீட் பண்ண கத்துக்கணும். அவங்கள வந்து அவங்களுக்கான உணர்வுகள் எழுதிட்டு அவங்களுக்கு தேவையை செய்து கொடுக்க நல்ல பலன் வரும். அந்த சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க. அது சத்குருநாதனே நான் ஐயப்பனே சொல்றாரு. அதான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாங்க ஐயா. இந்த 48 நாள் விரதம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஓகே, ஒரு ரீகால் பண்ணிடலாங்க. ஓகே, இந்த 48 நாள் விரதம் வந்து அப்படிங்கிறது நம்ம பேசிக்கா வழக்கமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை திருப்பி நம்மளும் சொல்றோம். காலை நேரமா தெரிக்கணும். இந்த நேரம் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் இருக்கும். 4 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிச்சு வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு மினிமம் சூரிய உதயமாவது 6:30 6:55 வரைக்கும் டிஃபரெண்ட் கால அளவில் உதயமாகும். 6:30 எந்திரிக்கணும். மிக அதிகபட்சமாக 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும். எந்திரித்து உடலை வந்து முதல்ல குளிச்சிடணும். உடல் உஷ்ணமா இருக்கும் ராத்திரி. உடனே அதை வந்து குளிர்ச்சிப்படுத்திடணும். தலை முதல் பாதம் வரை. சோப்பு போடலாமான்னா சோப்பு போடக்கூடாது. இல்லைங்க சோப்பு போட்டு தான் குளிச்சே ஆகணும்னா நீங்க இந்த மாவுமா நிறைய ஐட்டம் இருக்கு. இந்த பைத்த மாவு, இந்த கடலை மாவு, இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ் இதுலயே வச்சிருக்காங்க. மரபுலயே இருக்கு. அதெல்லாம் சிவக்காய் இது மாதிரிலாம் போட்டு குளிச்சுக்கணும். அதுக்கப்புறமாக இறைவன்கிட்ட போய் விளக்கேற்றணும். சரணகோஷம் பாடணும். இறைவனை காலையிலே இறைவனுடைய மன மகிழ்ச்சியா அவரோட ஐக்கியமாவதற்கான வேலையை பார்க்கணும். முடிஞ்சா அருகாமல் இருக்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போங்க. அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஐயப்ப வழிபாடு இருந்தாலும் சரி, எந்த வழிபாடாலும் சரி, விரதம் ரொம்ப முக்கியம். அந்த விரதத்தை வந்து ஒரு நாளைக்கு 1 நேரம் சாப்பாடு, பாடி கண்டிஷனை பொறுத்து, இல்லை 2 நேரம் சாப்பாடு, உடல் வாகை பொறுத்து நீங்க பண்ணிக்கணும். அதற்கப்புறமாக நாம நல்லதை பேசணும், நல்லதே நினைக்கணும். எதையுமே நினைக்காம பிளைனா இருப்பாங்க சில பேர் எம்பி. அது ரொம்ப நல்ல மனநிலை. வீடு வேணும், வண்டி வேணும், கார் வேணும் நினைக்காம விரதத்தை நல்லபடியா பண்ணுவோம். போய் ஐயனா ஜம்முன்னு பார்ப்போம், மீதியெல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம் அப்படிங்கிறதே நல்ல மனநிலை தான். அப்போ அந்த மனநிலையில் இருப்பது நல்ல பலன் தரும். அதே போல உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், அவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கரெக்டான நம்ம வார்த்தைகள்ல பேசுவது, நண்பர்களாக இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல நன்னடத்தையோட இருப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நன்னடத்தையோட இருப்பது. ஆமா, அந்த டைம்லாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஆமா, உணவுல ரொம்ப கவனமாக சாப்பிடுவது. குறிப்பா கீரை எல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவு தான். சபரிமலைக்கு மாலை போடும் பொழுது கீரை வெஜிடேரியனா இருந்தாலும் ஆனா கீரைகள் தவிர்க்க வேண்டிய உணவு. கிழங்கு கீழே, அதாவது கிழங்கு உணவு இருக்கு இல்லையா, நம்ம அந்த சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது போல உணவுகளும் கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய உணவுகள். இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. எதனால ஐயா? இது வந்து பொதுவாக நமக்கு அந்த அசைவ குணம் அதிக டைஜஷனுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்கக்கூடியது. அதனால ராத்திரி கீரை சாப்பிடாதுன்னு சொல்லி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தயிரும் கீரை ஒன்னா சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிழங்கைட்டோ ராத்திரி பெரும்பாலும் நீங்க ஒரு அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா டைஜஷனுக்கு வந்து ஜாஸ்தி எனர்ஜி தேவைப்படும். நீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பகல் விரதம்னாவே பகல் நேரத்துல உறங்கக்கூடாது. ஆனா நீங்க கிழங்கு கீரைலாம் சாப்பிட்டீங்கன்னா பகல், ஏன்னா டைஜஷனுக்காக அதிக எனர்ஜி தேவைப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா கண்ணு உங்களுக்கு வந்து தூக்கத்தை நாடும். அதே ஒரு விரத காலங்கள்ல நீங்களே கொஞ்சம் விரதத்தினால கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க. எனர்ஜி எல்லாமே மனசுல இருக்கும். நம்ம தெய்வ அனுகூலம் இருந்தாலும் கூட இது டைஜஸ்ட் பண்ற அளவுக்கான ஒரு அந்த எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வராது. பொதுவாக விரதமே உடலை எம்டி பண்றதுதான் இருக்கும். உடல்ல நிறைய நமக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். 2வது நிறைய பர்டன்ஸ் இருக்கும். உடல் உபாதைகள் கூட இருக்கும். மன அழுக்கு இருக்கும். எல்லாமே இருக்கும். நமக்கு அதெல்லாம் அந்த வருஷத்துல எல்லா நாளும் சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாமே வேற டைம்ல மனுஷனா இருந்தா அதெல்லாம் இருந்தா தான் மனுஷனாவே இருக்கிறான். இல்லைன்னா நம்ம வந்து திருவண்ணாமலையில ஏதோ ஒரு பகுதியில ஒரு ஆசனம் போட்டுட்டு இல்ல ஒரு துறவியா இருக்கணும். இப்போ கலியுக வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா, ஃபேமிலி குழந்தைன்னு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும். என்னதான் கட்டுக்கோப்பா இருந்தாலும் சில நேரங்களில் டென்ஷன் ஆகும், சில நேரங்களில் பொறாமை கூட வரும், சில நேரங்களில் நம்ம அடுத்தவனை கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடிய சூழல் கூட வரும். அப்போ அதெல்லாம் நடக்கும். கொசு கடிக்குன்னு சொல்லி அடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த 48 நாள்ல நிறைய கர்ம வைப்புகளை நம்ம
முன்னாடி சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த 48 நாள்ல பாடி எம்டி பண்ணணும். உங்க பாடி லேசா இருக்கணும். உடல் வந்து லேசாக உணரணும். நீங்க உடலை ரொம்ப இலகுவாக உணரணும். இந்த உடலானது இந்த பிரபஞ்ச ஆற்றலை உட்கிரகிக்க அளவுக்கு நிறைய அதை எனர்ஜியை, அதை சபரிமலையே காந்தமலைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒட்டே போயிட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் எப்படா மலையேறலாம்னு தோணும். அந்த ஒரு எனர்ஜியை உள்ள வாங்கக்கூடிய அளவுக்கு இலகுவா இருக்கணும். எப்பவுமே ரொம்ப நேரம் டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி, அந்த உடலானது அந்த தன்மை இழந்து போகும். ஏன்னா அதுக்கு அந்த உங்கள் உடலுடைய மொத்த நோக்கமும் நீங்க உள்ள போட்டீங்க இல்லையா, அதை டைஜஸ்ட் பண்றதுல இருக்கும். எல்லாமே அதை பார்க்கும். எல்லாம் அது வேலை பார்த்துட்டு இருந்து திடீர்னு நீங்க உள்ள கீரையை போட்டீங்கன்னா அச்சுச்சோ எல்லாமே திருப்பி அதை பார்த்துட்டு இருக்கும். அந்த டோட்டல் எனர்ஜியும் இந்த கீரை எப்படி நம்ம செரிமானம் பண்றது அப்படின்னு. ஆகையால அதிக டைஜஸ்டாக உங்களுக்கு நேரம் ஆகக்கூடிய உணவுகள் எல்லாமே விரத காலத்துல தவிர்க்கக்கூடிய உணவுகளாக நீங்க எடுத்துக்கணும். இதெல்லாமே பண்றதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்காக விரதத்தை நான் இருக்கிறேன் அப்படின்னு ஐயப்பன்ட்ட சொல்லி, இந்த கடன்கள் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வந்து நடக்கும், அதெல்லாம் வந்து நான் வருவோம் போகும், அதெல்லாம் ஐயப்பன் பார்த்துக்குவான். பிறப்பின் நோக்கத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய கடவுள். ஏன்னா ஐயப்பனாவே சனியின் அம்சம். அதே போல ஐயப்பன் என்பவர் ராகுவின் அம்சம். ஐயப்பன் என்பவர் குருவின் அம்சம். இப்ப முருகன்னா செவ்வா, குரு, இதெல்லாம் முருகர். 3 கிரகத்தோட அம்சம் தான் ஐயப்பன். இந்த 3 கிரகமே சனி உங்க கர்மா நிவர்த்தி செய்யக்கூடியது. குரு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியான பின்னாடி, நீங்க நிவர்த்தியான பின்னாடி உங்களுக்கு ஒரு சாணத்திய, ஒரு பவரை தரக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை காட்டக்கூடியது. ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. 2வது உங்களுடைய கர்மாக்கான, இப்ப எண்ணெயில ஒரு விளக்குல எண்ணெய் ஊத்தி ஜோதி பண்ணணும்னா நடுவுல ஒரு விஷயம் வேணும், அது திரி. இது மாதிரி போன பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் ஒரு ரூட் ஜோனா இருக்கக்கூடியது ராகு தான். அங்க இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் இருந்து நமக்கு இந்த கர்மாவை கொண்டாந்து இந்த செம்பு தர்றது ராகு தான். அவர் தான் காசிங் ஏஜென்ட், வினை யூக்கி கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி ஆளு. அப்போ அவருக்கும் ஐயப்பன் தான். இது அத்தனையுமே இந்த கர்மாக்கள் உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கக்கூடிய அற்புத கடவுள் அவர் தான். இந்த பிறப்புல இருந்து மாறி ஒரு நல்ல வாழ்க்கை இந்த ஜென்மத்திலே வாழணும் அப்படின்னா அதுக்கு அற்புதமான கடவுள் ஐயப்பன் தான். அப்போ அதுக்கான வழிபாடை நீங்க செஞ்சு தினமும் அவர் நிந்திச்சு வேண்டிட்டு நீங்க வந்து படுக்கைக்கு போகணும். படுக்கைக்குன்னு போகும் பொழுது கீழே படுக்க முடியாது, இல்ல ஜிலுஜில்னு இருக்கு, மழை காலம் வேற, கார்த்திகை மாசம் குளிர் அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சின்ன சிம்பிளா பெட்ஷீட் வாங்கிக்கிங்க, அதை போட்டு படுத்துக்குங்க. இந்த இருமுடியை வந்து பெரும்பாலும் பெட்ஷீட்ல வச்சு கொண்டு போவாங்க. நம்ம அது கொண்டு போற ரீசனே அதுதான். நீங்க வந்து கால் நடந்து பல தூரம் போறோம், டபார்னு அந்த பெட்ஷீட் விரிச்சு கப்புன்னு படுத்துக்க வேண்டியதான். இருமுடி பக்கத்துல வச்சுட்டு அப்படியே சாஞ்சு படுத்துக்கலாம். இந்த பெருவழி பாதையில போறவங்களுக்கு எல்லாம் அதுதான் வந்து பெரிய விஷயமா தெரியும் அந்த பெட்ஷீட்டு. அதே மாதிரி புல்மேடு வழியாவும் நல்லா, அது குறிப்பா பெருவழி பாதையில போறவங்களுக்கு நான் ரொம்ப விஷயமா அந்த பெட்ஷீட் தெரியும். அது மாதிரி பெட்ஷீட் தான் வீட்டுல வாங்கி வச்சுட்டு கம்முன்னு படுத்துக்கணும். அதே மாதிரி தலவாணி இல்லாம படுக்கிறது நல்லது. ஒரு சிலர் தலவாணி இல்லாம படுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு கழுத்து சுருக்கிக்குள்ள பிரச்சனை இருக்கும், இல்லை மெடிக்கல் சார்ந்த ஏதோ ஒருத்தர் இருந்தா மட்டும் நீங்க தலவாணி வச்சுக்கலாம். தலையணை இல்லைன்னா தலையணை வந்து கட்டாயம் நீங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் 48 நாள்ல ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய விரத வழிபாடு. இந்த 48 நாள்ல விரதத்தை நீங்க போறதுக்கு மாலை போடுவீங்க இல்லையா, அந்த மாலை போடும்போது பல பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, எங்கேயோன்னு போடுவாங்க, எங்கேயோன்னு கிடைச்ச பக்கம் போடுவாங்க, கோயில்ல போய் மாலை போட்டுருங்க. உங்களோட வயது மூத்த ஒருவர், அம்மா போட்டாலும் சரிதான், அப்பா போட்டாலும் சரிதான், கோயில்ல யாராச்சும் ஒரு சுவாமி போட்டாலும் சரிதான், ஆமா குருசாமி இருந்தா ரொம்ப நல்லது, அது மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாலை வந்து 100% டூப்ளிகேட் மாலை தான் நிறைய கிடைக்கும். சந்தன மாலைங்கிற பேர்ல அது என்ன மாலைனே தெரியல. ஆக்சுவலா மாலை போடுறதே உங்களை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்க ரோட்ல போறீங்க, உங்களை பாக்குறாங்க, சுவாமி வராரு, சாமி ஒரு மாலை போட்டிருக்காரு, ஐயப்பன் வராரு அப்படிங்கிறக்கும். 2வது இந்த மாலை, சந்தன மாலை என்பது உடல் குளிர்ச்சியை தரும். இந்த சந்தன மாலை வந்து நம்ம நெஞ்சோடு இருப்பது, நம் கழுத்தில் இருப்பது நம்ம உடலை வந்து குளிர்ச்சி பண்ணி விந்து கட்டும் சொல்லுவாங்க. அதாவது விந்து, ஆணுடைய விந்து வந்து உங்களுக்கு வந்து டென்சிட்டி ஆகும், இந்த உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை அறவே போக்கும். அப்படி ஒரிஜினல் சந்தன மாலை போட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் குழந்தை பிறப்புலாம் ஜாஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் சபரிமலை போயிட்டு வந்தா மணிகண்டன் பிறந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கரெக்டான ஒரு மாலை அணியணும். ஏன்னா அப்பதான் அந்த மாலைக்கான மகத்துவம் உங்களுக்கு அது வரும். ருத்ராஜ மாலை பெரும்பாலும் கொஞ்சம் ஒரிஜினல் கிடைக்குது. ருத்ராஜ மாலை ஒரிஜினல், சந்தன மாலை ஒரிஜினல் வாங்கி போடுங்க. தயை கூர்ந்து இது நம்ம வந்து ரொம்ப உங்களுக்கு ரெக்வஸ்டா சொல்றோம். அர்ஜென்ட்டுக்கு மாலை வாங்காதீங்க, 100-200 பணத்தை பார்க்காதீங்க. 48 நாள் விரதம் இருக்கீங்க, உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்க, முழு மனதார இறைவனை தொழுறீங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் டிராவல் பண்றீங்க, அதுக்கு நீங்க பணம் செலவு பண்றீங்க. எல்லாமே பணம் தான் இந்த டைம்ல நமக்கு செலவு ஆகத்தான் செய்யும். ஆனா அந்த மாலையை பொறுத்த வரைக்கும் சிக்கனம் பண்றீங்கிற பேர்ல ஏதோ சும்மா எங்கேயோ கிடைக்கிற ஒரு மாலை வாங்கி பால்ல ஊற போட்டு, மஞ்சளை போட்டு, பன்னீர்ல போட்டு, கழுவில எடுத்து கொண்டாந்து போறதுனால இறைத்தன்மை என்பது நம்ம மனதில் வராது.
நல்ல சுத்தமான ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு பலன் உண்டு. அப்போ நம்ம விபூதியே சுத்தமா ஒரு விபூதி வச்சீங்கன்னா அதுல எப்படி இருக்கு? சந்தனமே சுத்தமான சந்தனம் வைக்கும் போது குளிர்ச்சி இருந்துட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி சுத்தமான சந்தன மாலை போடுங்க. அதை முடிஞ்சா வெள்ளியில கட்டி போடுங்க. இல்ல இந்த டைம் சந்தன மாலை வாங்கிக்கிங்க ஒரிஜினல். அடுத்த டைம் வந்து வெள்ளியில கட்டிங்க அதே மாலையை. இது மாதிரி கொஞ்சம் அந்த மாலையை லைஃப் லாங்கா வச்சுக்கோங்க. அது அப்படியே வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த மாலை ஒன்றும் ஆகாது. அடுத்த சந்ததி கொடுங்க. இல்ல நீங்களே உங்க ஆயுள் முழுக்க போடுங்க. இது மாதிரி பண்ணுங்க. இதுதான் நல்லது. வருஷம் மாலை போட்டு புது மாலை வாங்குறது, அதுக்கப்புறமா போய் போடுறது, பம்பையில இறங்கி வந்து அங்கேயே விசிடுறது, அப்படி பண்ணா அந்த மாலைக்குன்னு ஒரு சாண்டித்தியம் இருக்கு. அந்த மாலை 48 நாள் தொடர்ந்து உங்க கூட இருக்கு. நீங்க இறைவனுடைய வழிபாடு பண்ணக்கூடிய எல்லாமே அந்த மந்திரங்கள், யோசைகள், சரண யோசை எல்லாமே அந்த மாலை உட்கிரக பண்ணிக்கும். அந்த மாலை திருப்பி உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு லைஃப் லாங் நல்லதை கொடுக்கும். அப்போ நீங்க அதை பத்திரமா ஒரிஜினலா சந்தன மாலை வாங்கி போடுங்க. அதுதான் மிக முக்கியமானது. இப்படி விரதம் இருக்கு. ஐயா, இப்ப இருமுடி கட்டிட்டு போறோம். இருமுடி கட்டாம சாமியை போய் பார்க்கலாமா? ஓகே. சபரிமலையில இது பெரிய கொஸ்டினா நிறைய பேர் நம்மகிட்டையும் கேட்பது, நமக்கும் சில நேரங்களில் தோன்றது. இருமுடி கட்டி பெரிய அந்த 48 நாள் விரதம் இருந்து இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி தான் அவர் பார்க்கணுமா? நம்ம தோணுனா பார்க்க முடியாது. ஆனா சபரிமலையில இருமுடி கட்டாம பார்ப்பதற்கான வழியை தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பண்ணலாம். இருமுடி கட்டிதான் சபரிமலை ஐயப்பனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருமுடி விரத காலம் என்பது 48 நாட்கள். இந்த கார்த்திகை மாதங்கள் டு தை மாதம் வரைக்கும் இது மாதிரி போறது நல்ல பலன். இல்லைங்க, நான் மாதத்துல 5 நாள் சன்னதியை வந்து திறந்திருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல போய் நான் ஐயப்பனை பாக்குறேன் அப்படின்னா நீங்க தாராளமாக இருமுடி இல்லாமல், அதே போல விரதம் நீங்க ஒரு 2 நாள் முன்னாடி விரதத்தை மேற்கொண்டு, எப்படி நீங்க இப்படி விரத காலம் 48 நாள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி விரதம் இருந்து மாலை கூட அனுபவிக்க தேவையில்லை. நல்ல மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து நேரா நீங்க போய் ஐயப்பனை தொழுது வழிபாடு செய்து வரலாம். 100% நிச்சய பலன்கள், நற்பலன்கள் வரும். இந்த விரதம் இறைவனை நாம வந்து துதிப்பது என்பது 1 மணி நேரம் துதித்தாலும் நல்ல பலன். 1 மணி நேரம் டீப் கான்சியஸா ஃபுல் அண்ட் ஃபுல் மனதளவுல ஃபுல்லாமே முருகர் இருக்காரு, ஃபுல்லாமே ஐயப்பன் இருக்காருன்னா நல்லதுதான். 48 நாள் வாழ இருக்க முடிஞ்சாலும் நல்லதுதான். அந்த 48 நாள் இருந்த பலன் 1 மணி நேரத்துல டீப்பா இருந்தீங்கன்னாவே வரும். அப்போ ஆழமாக இறைவன் நேசிப்பது நல்ல பலன் தரும். அப்போ நீங்க இருமுடிலாம் தாராளமாக போகலாம். இந்த விரத காலங்கள்ல இது மாதிரி போறதே கொஞ்சம் நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ தைப்பூசம்னா காவடி எடுக்கிறாங்க, காவடி எடுக்காம முருகனை பாக்குறாங்க. காவடி எடுத்து போனா ரொம்ப நல்லது. ஏன்னா அவருக்கு பிடிச்சது. முருகனை பார்த்தாலும் நல்ல பலன் தானே. அப்போ கட்டாயம் நீங்க பார்க்கலாம். இப்போ முருகரை மாதிரியே ஐயப்பனுக்கும் 6 படை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னங்க? ஐயப்பனுக்கும் முருகரை போல 6 படை உண்டு. ஐயப்பன் இப்ப முருகருக்கு வந்து திருவண்ணாமம் குளம் இருக்கு. மேரேஜ் ஆன திருத்தணியில மேரேஜ் ஆகி திருத்தணிகை போர் முடிக்கிறாரு, மேரேஜ் பண்றாரு போய் தேவசேனாவை. பழனியில சோழாவா சிங்கிளா இருக்காரு. ஆமா, பால குழந்தை உருவம். பழனினாவே குழந்தை பாலகனா இருக்காரு. முதிர்ச்சி பெற்ற தோற்றமாக, முதிர்ச்சி பெற்ற ஒரு டீனேஜ் ஒரு போர் வீரனாக, ஒரு படைத்தளபதியாக திருஸ்னூர் இருக்காரு. போரை வழிநடத்தக்கூடிய அற்புதமான காணாது. இதுதான் ஐயப்பனுக்கு. இதே மாதிரி ஆரியங்காவுல ஐயப்பன் இருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளத்துப்புழால இருக்கார், பிளஸ் எரிமலையில இருக்கார், பந்தளத்துல இருக்கார், சபரிமலையில இருக்கார். அது மட்டும் இல்லாம அச்சன் கோயில் இருக்கார். இந்த அச்சன் கோவில்ல ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம், சபரிமலை தான் ஆர்டர். இதுதான் 6 படை அவருக்கு சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரியங்காவுல அவர் வந்து மனைவியோடு இருக்கக்கூடிய புஷ்கலா தேவியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள். அங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவம் உண்டு. முருகன் திருக்கல்யாண வைபவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயப்பனுக்கு திருக்கல்யாண வைபவம் நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அங்க ஐயப்பனுக்கு திருக்கல்யாணம் நடக்கு. இந்த சோலோ ட்ரிப் பண்றவங்க, அதாவது நான் நிறைய தனியா நான் போய் சுவாமி கும்பிட நினைச்சாலோ, அல்லது நான் குரூப்பாவே சாமி கும்பிட போறேன், நான் விரதம்லாம் இருக்குல்ல, இருமுடியும் கட்டல, நான் போய் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்டர் பேசஸ்ல நீங்க சுவாமி கும்பிட்டு போனா ரொம்ப நல்லது. அல்லது நான் மாலை போட்டுக்கிறேன், இருமுடி நான் பண்ணல, மாலை போட்டுட்டு நான் போறேன் சுவாமி மலையை பார்க்க போறேன்னா இந்த 6 கோயிலும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா 100% இந்த 6 சக்கரங்கள் வேலை செய்யும். ஒரு மிகப்பெரிய லைஃப்ல ஒரு சேஞ்சிங் மொமெண்ட்ங்கிறது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதனால வந்து பேசிக்கா நீங்க எல்லாரும் பண்ணக்கூடியது, இந்த விரத காலத்தை தாண்டி கூட நிறைய பசங்க அல்லது வழிபாடுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாலை போட்டுட்டு ஒரு 12 நாள் மினிமம் விரதத்தை ஒண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு விரதம் இருந்துட்டு இந்த 6 கோயில் ஐயப்பங்களை போய் பார்த்துட்டு வாங்க. வெற்றியோட நீங்க வருவீங்க. இறங்கும் போதே கடைசி சபரிமலை. ஓகே இல்லைங்களா? ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம், சபரிமலை. கடைசி சபரிமலை முடிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சபரிமலை ஏறும் போது நம்ம பம்பையில குளிங்க, இறங்கும் போது பம்பையில எல்லாம் குளிக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வந்துருங்க. நல்ல பலன் வரும். நிச்சயம் பல்வேறு மாற்றங்கள் வாழ்வில் வரும். சிறப்பு சிறப்பு. இதான் வந்து நம்ம இந்த 6 படைக்கும் முருகனுக்கும் இதுக்குறான ஒரு கான்டாக்ட்.
அது மட்டும் இல்லாம இந்த ஐயப்ப வழிபாட்டுல அன்னதான பிரியனே அன்னதான பிரியனே சரணமையப்பா. ஆமா, சபரிமலை வாசனே சரணமையப்பா தான் அன்னதான பிரியர் அவர். அப்போ ஏன்னா குருவாக இருக்கார் அவர், தர்மசாஸ்தா. ஆமா, அவர் வந்து குருவாக வழிபட்டு, குருனாவே ஒவ்வொரு நொப்பனம் வந்து சாப்பிட போட்டோம். நீ எல்லா துறவையும் பண்றாங்களே, எல்லா மடத்துலயும் நடக்க அன்னதானம் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருக்கேன். சுவாமி அப்படியே நமக்கு வந்து அவர் தான் குரு, நமக்கு அவர் வழிநடத்தக்கூடியவர். ஒவ்வொரு நோப்பணும், 4 பேர்த்தோட சாப்பாடை வந்து 4 பேர் சோறு போடணும், அவங்க மனசு நிறையணும், ஒவ்வொரு நினைக்கணும். அப்போ குறிப்பாக இந்த குருசாமியா இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு மாலை போடும் போது உங்களுக்கு நெய் தேங்காய் ஊத்துறாங்க இல்லையா, அவர் வந்து ஐயா ஊத்துவா குருசாமி வந்து உங்களுக்கு அதை பண்றாருன்னா நீங்க அதை ஊத்துறீங்க அப்படின்னா அதை நெய் தேங்காய் நிறைக்கும் போது உங்களை நீங்க அதுல ஃபில் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். என்ன உனக்காக நான் கொடுக்குறேன், என்ன நாம உங்களை நீங்க எடுத்துட்டு போறீங்க, உங்க உடம்ப, உங்க ஆத்மாவை, உங்க எண்ணங்களை, உங்க மனசை, உங்களுடைய இந்த பிறப்பை ஐயனுக்கு நான் கொடுக்குறேன். அதனாலதான் சபரிமலையெல்லாம் பாத்தீங்கன்னா போகும்பொழுது அந்த ஒரு டைம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது விளக்கெல்லாம் வீட்டுல எரியணும், ரொம்ப வெயிட் பண்ணணும், வந்தா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்லாம் அந்த டைம் நடக்கும். வீட்டுல இருந்து அனுப்பும்போதே ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கண்ணீர் இருக்கும். இதெல்லாம் அந்த தாற்பரியம் தான். ஏன்னா நம்ம போறாரு நம்ம வீட்டுக்காரரு அல்லது நம்முடைய தம்பி அண்ணா போயிட்டு கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே பண்ணக்கூடாது. அப்பா எல்லாத்துக்குமே அந்த தேங்காய் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, விடலைக்காய் விடலைக்காய் அடிப்போம். அப்புறம் அங்க போய் மேல கீழே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க வீட்டுக்குள்ள அடிச்சுதான் உள்ள போவோம். ஆமா, அது நெய் தேங்காய் அப்படி எடுத்துட்டு நெய் தேங்காய் ஊத்துவாங்க. அந்த நெய் தேங்காய் ஊத்தும் போது முழு மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. அந்த டைம்ல கச்சகன் சத்தம் போடுறதுலாம் வேண்டாம டீப் சோலா அந்த டைம் என்ன நெய் தேங்காய் ஊத்தும் என்ன ஒரு போகுது சும்மா ஒரு 30 செகண்ட் அந்த டைம் முழு மனதார சுவாமியே சரணமையப்பா சரணாகதி. ஆமா, அவரை சரணாதி எல்லாமே நீ தான். இந்த நெய் போல உன் மனசுக்குள்ள நான் நம்பணும், உன் மனசு ஃபுல்லா நான் இருக்கணும், நீ என் மனசு ஃபுல்லா இருக்க, இதை நான் உணர்த்தி இந்த கிரகத்தை ஏந்தி நான் வரேன், என் நல்லபடியா தரிசனம் பண்ணி கொடு, என்னை நல்லபடியா உன்னை பார்க்க விடு, எனக்கு இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி கொடு வா அப்படின்னு சொல்லி வேணாவே போதும். நெய் தேங்காய் ஊற்றும் நல்லா வேண்டிக்கணும். இந்த நெய் தேங்காய் ஊற்றக்கூடிய அந்த நெய் தேங்காய் நம்மளை கைட் பண்ணக்கூடிய குருசுவாமி எல்லாரும் இருப்பாங்க. அது ஐயப்பனே ஒரு குருவை வழிநடத்தக்கூடிய ஒரு குரு தான் அவரு. நீங்க எப்படி இருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ற, நீ இப்படி இரு, இதெல்லாம் சாப்பிடு, இத்தனை மணிக்கு எந்திரி, இந்த மாதிரி உடை பண்ணு, 4 பேரை நீ உங்க சுத்தி இருக்க அவளை மதி, சாமின்னு சொல்ல அவனை, இல்லைன்னா மரியாதையா பேசு அப்படிங்கிறத அவன் சொல்றாரு. அது சுவாமின்னு சொல்லு, இப்படி உணவு பண்ணு, 4 பேத்துக்கு அன்னதானம் போடு, தினமும் இறைவன் வழிபாடு பண்ணு, தினமும் என்னை துதிச்சிரு, இப்படியே வாழாத முழுக்க இரு, உன்னை நான் பாத்துக்கிறது தான். 40 நாள் இருப்பது போல ஒரு மண்டல காலத்தில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சித்தா மருத்துவம் 1 மண்டலம் கொடுப்பாங்க, 1 மண்டலம் ரெடி ஆகுங்க அப்படின்னு. 1 மண்டல காலம் செய்யக்கூடிய 40 நாள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வாழால் முழுக்க அது பலன் தரும். அதை நீங்க தொடர்ந்து அதை உங்களுக்கு ரொட்டீனா மாறணும். 40 நாள் முடிஞ்சோடனே பம்பையில கிராஸா கீழே இறங்கி வந்தோடனே அப்படியே கடகடன்னு மனசு இது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அப்போ அந்த 40 நாள் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடியதை தொடர்ந்து நீங்க வந்து வாழால் முழுக்க செய்யணும். ஐயப்பன் குருவாக இருக்கக்கூடியவர், உங்க குருசாமி தான் சாட்சாத் ஐயப்பனே. அது வந்து ஒரு 18 இருந்தாலும் சரி, 2வது 18 3வது இருந்தாலும் சரி, குருசுவாமின்னு இருக்கக்கூடியவர்கள் ஐயப்பன். அந்த ஐயப்ப சுவாமி அவருக்கு நீங்க ஒரு காணிக்க கொடுங்க. பெரும்பாலும் குருசுவாமிக்கு பெரும்பாலும் யார் நிறைய பேர் சிலவங்க கொடுக்குறாங்க, சிலவங்க கொடுக்கறது இல்லை. இந்த காணிக்கைகள்லாம் குருசுவாமி வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த மலைக்கு கிளம்புற அன்னைக்கோ அல்லது போற டைம்லயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க குரூப்ல இருக்க ஆளா இருந்தாலும் சரி, வெளியாட்களா இருந்தாலும் சரி, சாப்பாடு போடுங்க, அன்னதானம் போடுங்க. அதே மாதிரி இங்க சபரிமலைக்கு மாலை போட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுமே நிறைய பேருக்கு அன்னதானம் போடுங்க. இந்த அன்னதானம் போட நிறைய பேருடைய வயிறு நிறைய 100% ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் குருவாக இருக்கிறார். இந்த குருவாக இருப்பதை நான் சொல்லல, அகத்திய முனிவரையே சொல்றாரு. அதாவது பித்தனாய் நின்று புகழ் பேசி திரிந்து, நீங்க பித்தனா பைத்தியக்கார மாதிரி உனக்கு பேசி புகழ் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். பெருமை நினைத்து பாடி பிதற்றுகின்றேன், பெருமை நினைத்து பாடி நான் பிதற்றுகின்றேன். பிழை பொருள் தாழ வருவாய் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. இதுல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கப்பா. அகத்திய முனிவரே அவ்வளவு பயப்படாரு பாருங்க. பிழை பொருள் தாழ அருள்வாய் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. தத்துவங்கள் அனைத்தையும் ஒரு முத்திரையில் உணர்த்திட்ட. தத்துவம் எல்லா தத்துவமே ஒரு முத்திரையில் உணர்த்துறார். இதான்ப்பான்னு சொல்லிட்டு முத்திரையில் உணர்த்திட்ட சத்குருநாதனே, அவருதான் அத்தனையும் ஒரு முத்திரையில சொல்றாரு, எல்லாம் இதான்ப்பா வாழ்க்கைன்னு. அப்போ அப்படி இருக்க சத்குரு வாசனே, சதமதன பிரகாச கமலமொழி விசுவாச சபரி மாமலை வாசனே சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்றாரு அகத்திய முனிவர். அப்படி அகத்திய முனிவர் வழிபட்ட ஆதிசித்தராக இருக்கக்கூடியவர், நமக்கு சித்தாதி சித்தனாக இல்லாதி வில்லனாக வீரமணி கண்டனாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஐயப்பனை
இந்த கார்த்திகை மாசத்துல அனைவரும் தொழுது 100% நல்ல பலன்களை நீங்க இறைவன் வாயில அடைய வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணி ஐயப்பனையும் பிரார்த்தனை பண்ணி நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருக்காக வேண்டிக்கிங்க. 100% நல்ல மாற்றங்கள் இந்த வருடத்திலே நிச்சயம் துவங்கும். எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.